இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் கவ் ஹெட். ஜப்பான்ல நிறைய அர்பன் லெஜண்ட் பத்தி சொல்லப்பட்டு வருது. அதுல மெயினான ஒரு லெஜண்ட் தான் இந்த கவ் ஹெட். இத கோசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவ் ஹெட் லெஜண்டுக்கு சொல்லப்படுற மெயின் ஸ்டோரியை கேட்டு நிறைய பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அதனாலேயே இந்த மெயின் ஸ்டோரியில இருக்க விஷயம், அதாவது இந்த ஸ்டோரியில யாராவது இறந்து போயிருக்காங்களா, பேயா வந்தாங்களா, கொலை செய்யப்பட்டாங்களா, இல்லை எதனா ஒரு விஷயம் சபிக்கப்பட்டதா மாறிச்சா அப்படின்னு இந்த கதைக்குள்ள இருக்கிற விஷயம் எதுவுமே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா தெரிஞ்சவங்க தான் இறந்து போயிருக்காங்களாம். கவ் ஹெட் இல்லைனா கோசுன்னு சொல்லப்படுற இந்த லெஜண்ட் ஸ்டோரியை கேட்டவங்க பயத்தின் காரணமாக தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. இந்த ஸ்டோரி தெரிஞ்ச ஒரு சில பேர் இதை நோட் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இறந்து போறதுனால வேற ஒரு பயத்தின் காரணமாக அதையும் அழிச்சிட்டாங்களாம். இந்த கவ் ஹெட்க்கு மெயின் ஸ்டோரி தெரியல அப்படின்னாலும் அதில் ஒரு 2 பாட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஒரு டீச்சர் எஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப தூரம் போகிறதுனால நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த கோசு பற்றின கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. கதையை ஸ்டார்ட் பண்ண உடனே பசங்களாம் பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த டீச்சர் அந்த கதையை ஸ்டாப் பண்ணாமல் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் மயங்கியிருக்காரு. அப்புறமா கண்ணை திறந்து பார்த்தப்ப அந்த பஸ்ஸு ஒரு மரத்தில் மோதி அந்த டிரைவரும் அந்த பசங்களும் மயங்கிய நிலையில இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டீச்சர் இந்த கதையை யார்கிட்டையுமே சொல்லலையாம். ஆனா இந்த கதையை கேட்ட எல்லாருமே பிற்பாடு இறந்ததாகவும் சொல்லப்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட், ஜப்பான்ல இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட கிராமத்துல இங்கேயே மக்கள்லாம் வசிக்கல அப்படின்னு சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்த தோண்டி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு வியர்டான ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கு. அதை ஏன் வியர்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த எலும்புக்கூடோட தலை மாட்டின் தலையாகவும் அதோட உடம்பு மனிதனின் உடம்பாகவும் காட்சியளிச்சிருக்கு. இதனால தான் அதை அவங்க வியர்ட் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இங்க இருந்த மக்கள்லாம் என்ன ஆனாங்க, இந்த கிராமம் ஏன் கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பஞ்சத்துல அடிபட்டு தான் இறந்துருக்காங்களாம். அவங்க பயங்கர பஞ்சத்துல இருக்கும்பொழுது அவங்களோட பெட்ஸ் எல்லாத்தையுமே கொன்று சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. அப்பையும் நிறைய பேர் பசியில இறந்துருக்காங்க. அந்த டைம்ல இரவு வேளையில ஒரு உருவம் போயிருக்கு. அந்த உருவத்தோட தலை மாட்டு தலையாகவும் உடம்பு மனுஷனின் உடம்பாகவும் காணப்பட்டிருக்கு. இதையும் பஞ்சத்தின் காரணமாக அவங்க கொன்னு சாப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமம் ஒரு சபிக்கப்பட்ட கிராமமாகவே பார்க்கப்பட்டு வந்திருக்கு. இதுதான் இந்த கவ் ஹெட்டுக்கு சொல்லப்படுற 2வது பார்ட். இந்த கவ் ஹெட்டோடைய மெயின் ஸ்டோரி தெரியல அப்படின்னாலும் அதுல சொல்லப்படுற 2 பார்ட்டை தான் இப்ப நம்ம பார்த்தோம். இந்த 2 பார்ட்டுமே உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே சமயம் இந்த கவ் ஹெட்டோடைய மெயின் ஸ்டோரியை கண்டுபிடிக்கிறதும் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கதையை கேட்ட எல்லாருமே இப்ப உயிரோடையே இல்லை அப்படின்றது தான் விஷயம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.